எதற்காக அழ வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். லூக்கா 23:28 இயேசு எருசலேம் பெண்களை பார்த்து, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்று சொல்வதை பார்க்கின்றோம். முதலில் அவர் சொல்கின்ற வார்த்தை, நீ முதலில் உனக்காக அழு. நாம் எதற்காக அழ வேண்டுமாம்? நமக்காக அழ வேண்டும். ஆம், மற்றவர்கள் நமக்காக அழலாம், ஆனால் அது அநேக நேரங்களில் உண்மையான அழுகையாக இருக்காது. யவேருவின் மகள் இறந்த பொழுது அங்கு இருந்தவர்கள் அழுது கொண்டு இருந்தார்கள். இயேசு அவர்களிடம், அவள் இறக்கவில்லை, தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்ன பொழுது அவர்கள் அதை கேட்டு சிரித்தார்கள் என்று மார்க்கு 5:39 வாசிக்கின்றோம். ஆம், அழுது கொண்டிருக்கிறவர்கள் சிரிக்கிறார்கள் என்றால் உண்மையாக அழவில்லை என்றுதானே அர்த்தம். யவேரு சிரித்தானா? இல்லை. ஏனென்றால் தன் மகளின் இறப்பினால் பாதிக்கப்பட்டவன் அவன். அவனுடைய வலி ஆழத்திலிருந்து வந்த வலி, வேர்விட்ட வலி. உண்மையாக அழுதவன். அதனால்தான் அந்த அழுகை ஒரு அதிசயத்தை அந்த இடத்தில் கொண்டு வந்தது. நமக்காக அழுபவர்கள் நம்மிடம் வந்து, ஐயோ உங்களுக்கு போய் இப்படி நடந்து விட்டதே என்று நம் முன் அழுதுவிட்டு வெளியில் சென்றவுடன் சிரித்து கொண்டு செல்வார்கள். ஆனால் நாம் நமக்காக இவர்கள் அழுவார்கள், அவர்கள் அழுவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் எனக்காக ஜெபிப்பார்கள், அவர்கள் ஜெபிப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ முதலில் உனக்காக அழு என்று. எதற்காக நாம் அழ வேண்டும்? கணக்கில் அடங்கா காரியங்கள் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான காரியங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவது, நாம் ஆசீர்வதிக்கப்பட நாம் அழ வேண்டும். தொடக்க நூல் 32 தன்னால் வஞ்சிக்கப்பட்ட அண்ணன் ஏசா வருகிறான் என்ற செய்தி கேட்டவுடன் யாக்கோபு அவன் தன்னை கொல்லத்தான் வருகிறான் என்று நினைத்து பயந்து யாப்போக்கு நதிக்கரையில் தனக்காக அழுகிறான். அவன் அழுது கெஞ்சினான் என்று ஓசியா 4:18 சொல்லப்பட்டுள்ளது. எங்களை ஆசீர்வதியும் என்று அவன் கெஞ்சவில்லை, என்னை ஆசீர்வதியும், இல்லாவிட்டால் உம்மை நான் போக விடமாட்டேன் என்று ஆண்டவரோடு போராடி ஜெபிப்பதை நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். ஏன் இந்த இரவு நான் தூங்கிவிட்டேன் என்றால் என் வாழ்க்கை அவ்வளவுதான், அதனால் நான் தூங்கிவிடக்கூடாது என்று யாக்கோபு நினைத்திருப்பார். அதனால்தான் அந்த இரவில் போராடி ஜெபித்தார், தன்னை ஆசீர்வதிக்க வேண்டி. நாம் ஆசைப்படுவதை அடைவதற்காக நாம் அழக்கூடாது, ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக அழ வேண்டும். இரண்டாவதாக, நம் பாவத்திற்காக நாம் அழ வேண்டும். இந்த இடத்தில் நாம் பேதுருவை நினைத்து பார்க்க வேண்டும். பேதுருவிடம் இயேசு கோதுமையை சுலகில் போட்டு புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்காக என்னிடம் உத்தரவு வாங்கி கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று லூக்கா 22:32 கூறுவதை பார்க்கிறோம். இங்கு இயேசுவே பேதுருவுக்காக வேண்டிக் கொண்டார். இதைவிட ஒரு ஜெபம் நமக்கு தேவையா? அப்படி இருந்தும் ஏன் பேதுரு சோதனையில் அகப்பட்டு கொண்டார்? ஏனென்றால் அவர் ஜெபிக்கவில்லை. இவ்வளவுக்கும் ஆண்டவர் இயேசு சோதனையை முன்கூட்டியே அறிந்து, தான் ஜெபம் பண்ணினால் மட்டும் போதாது, நீயும் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று பேதுருவிடம் சொல்லியும் பேதுரு கேட்காததினால் அவன் சோதனையில் விழுந்து இயேசுவை மறுதலித்ததை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அந்த ஆயக்காரன் கூட ஆலயத்தில் தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு அழுதான் தனது பாவத்திற்காக. அதனால் அந்த செயலை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, இவன் ஒரு நீதிமான் என்று. ஆம் அன்பானவர்களே, நாமும் கூட நம் பாவத்திற்காக அழுவதை தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறாரே தவிர நமது தேவைகளுக்காக அழுவதை அவர் விரும்புவதில்லை. ஏனென்றால் நமது தேவைகள் என்ன என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். கடைசியாக, நமது பிள்ளைகளுக்காக நாம் அழ வேண்டும். பிள்ளைகளுடைய உடல்நிலை, மனநிலை மற்றும் ஆவிக்குரிய நிலைக்காக நாம் அழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கவில்லை என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். உலக தேவைகளுக்காக ஜெபிக்கிறதை விட பிள்ளைகள் சாத்தானின் வலையில் விழுந்து விடக்கூடாது, அவர்களது ஆன்மா கெட்டுவிடக்கூடாது, அவர்களது ஆத்துமா நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் மிகவும் அக்கறையாக நாம் செயல்பட்டு
நாம் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அதனால்தான் புலம்பல் 2:18-19 உனது கண்ணின் கருப்பு வெளியை சும்மா இருக்க விடாதே என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நமக்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவும் உலக தேவைகளுக்காக அல்ல, பரலோக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்போம், வெற்றி காண்போம். ஆமேன்.